உன்னை உன்னை மனம் விரும்புதே உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே இனிதானே சுகந்தானடா நெஞ்சதும் முகந்தானடா மனம் விரும்புதே உன்னை உன்னை. அப்பா மேடம் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்னடி எப்போ பார்த்தாலும் லவ் மூட்லேயே சுத்துறியா நீ? என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை கீர்த்தி, நானே ஒரே குழப்பத்தில் இருக்கேன். இதில் நீ வேற. என்ன மறுபடியும் குழப்பமா? மறுபடியும் என்னடி குழப்பம் உனக்கு? இல்லை கீர்த்தி, நானும் குருவும் ரொம்ப க்ளோஸ். குரு தான் என்ன சின்ன வயசுலேயே தூக்கி வளர்த்தது. இதை அடிக்கடி அக்கா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை குருவை நான் லவ் பண்ணுற விஷயம் அக்காவுக்கோ இல்லை செல்லியனனுக்கோ தெரிய வந்துச்சுன்னா என்ன தப்பாக நினைப்பாங்கல்ல. ஏன் மீனாட்சத்தைக்கு தெரிய வந்தால் கூட என்ன தப்பாக நினைப்பாங்கல்ல. அதோட குரு மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னே தெரியலை. அப்படி இருக்கும்போது ஒருவேளை நான் குருவை லவ் பண்ணுறேங்கிற விஷயம் குருவுக்கு தெரிஞ்சதுன்னா அவனும் என்ன தப்பாக நினச்சிட்டா அதாண்டி ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. ஏய் என்னடி இது? ஒரு நாளும் புதுசா யோசிச்சுட்டு வரேன். ஐயோ கீர்த்தி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலடி. உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, குரு வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஆகாது, செல்லினா உங்க கூட ஒட்டு வச்சக்கூடாது உறவு வச்சக்கூடாதுன்னு டெய்லியும் சொல்லுன்னு. ஆனால் குருவோட தங்கச்சி தூரி இருக்கால, அவள் செல்லினனை விரும்புகிறா. இது எங்கள் எல்லாருக்குமே அரச பரசலாக கொஞ்சம் தெரியும். செல்லினனுக்கும் தூரியை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் செல்லினனை அவாய்ட் பண்ணுவார். ஏன்னா அவங்க கூட இனிமேல் நம்ம எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது நான் குருவை விரும்புகிறது தெரிஞ்சதுன்னா அண்ணன் எப்படி ஏற்றுக்கும்? அதோட நானும் குருவும் க்ளோஸாக இருக்கோங்க செல்லினனுக்கு தெரியாமல் இருக்கும்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக அண்ணனுக்கு தெரியும். தெரிஞ்சும் அண்ணன் எங்கள் 2 பேரையும் கண்டுக்காமல் இருக்குன்னா எங்கள் மேலே உள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லை தானே. இதெல்லாம் நினைக்கும் போதாண்டி எனக்கு பயமாக இருக்குது. இது எல்லாத்தையும் விட குரு என்ன தப்பாக நினச்சிருவானோன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது கீர்த்தி. ஏன்னா குருக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா ஓகே, ஒருவேளை வராமல் போய் நான் மட்டும் அவன் மேலே ஃபீலிங்காக இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன இவன் நம்ம உறவை இவ்வளோ கேவலப்படுத்திட்டா அப்படின்னு அவன் நினச்சிருவானோன்னு எனக்கு பயமாக இருக்குடி. எனக்கு என் குரு எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். அது மட்டும் தானே எனக்கு தேவை. ஒருவேளை குரு இந்த மாதிரி நினச்சிட்டான்னா என்னால் சத்தியமாக அதை தாங்கிக்கவே முடியாது கீர்த்தி, தாங்கிக்கவே முடியாது. இங்கே பாராரா, நீ தேவையில்லாமல் திங்க் பண்ணுற சரியா? என்னடி ஜெனிமேம் என்ன இங்கே வராங்க? ஆரா கீர்த்தி 2 பேரும் கிளாஸ் டைமில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை மேம், போன பீரியட் ஃப்ரீ தான், அதான் லைப்ரரி வந்தோம். இந்த பீரியட் இருக்கு மேம். ஓ, இந்த பீரியட் இருக்குன்னா கிளாஸில் தானே இருக்கணும். இங்கே எதுக்கு 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை மேம், இதோ கிளம்பிட்டோம். ஹே கீர்த்தி, வாடி போகலாம். ஓகே ஆரா, ஓகே மேம், நாங்கள் கிளம்புறோம். ஹே 1 மினிட். சொல்லுங்கள் மேம். கீர்த்தி நீ மட்டும் போ, நான் ஆரா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்ன ஆரா கிட்ட தனியாக பேசணுமா? இவங்க ஆரா கிட்ட என்ன தனியாக பேச போகிறாங்க? ஒன்றும் புரியலையே. எதுக்கு வம்பு, நம்ம கிளம்பிடுவோம். சரி மேம், ஓகே. மேம் என்கிட்ட என்ன மேம் பேசணும்? ஆமாம் பேசணும் தான், உங்ககிட்ட நிறைய பேசணும் தான். மேம் என்ன சொல்கிறீங்க? புரியலை. என்கிட்ட பேச என்ன இருக்குது? அதான் சொன்னனே பேசுறதுக்கு நிறைய இருக்குன்னு. இங்கே பாராரா, எனக்கு சுற்றி வளைச்சி பேசலாம் சுத்தமாக விருப்பம் இல்லை. நான் டேரெக்டாகவே கேட்குறேன். ஆமாம் நீ ஃபைனல் இயர் தானே படிக்கிற? ஆமாம் ஃபைனல் இயர் தான் படிக்கிறேன். மேம் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களா? வாட்? ஹே என்ன நக்கலாக? இங்கே பாரு, இந்த நக்கல் பேச்செல்லாம் குருவோட ஸ்டாப் பண்ணிக்கோ. ஓகே மேம், சாரி. நீ ஃபைனல் இயர் தானே படிக்கிற? உனக்கு கொஞ்சமாச்சும் பேசிக் சென்ஸ் இருக்கா இல்லையா? மேம் என்ன கேட்குறீங்க? எனக்கு புரியலை. டேரெக்டாகவே கேட்குறேன். நீ காலேஜ் ஃபைனல் இயர் தானே படிக்கிற? என்னதான் நீயும் குருவும் க்ளோஸாக இருந்தாலும் காலேஜில் குரு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிற பேசிக் சென்ஸ் கூட உனக்கு கிடையாதா? மேம் என்ன சொல்ல வரீங்க? புரியலை. புரியுற மாதிரி டைரக்டாவே சொல்றேன். இங்க பாரு, சின்னதான் நீயும் குருவும் க்ளோஸா இருந்தாலும் இது காலேஜ்ல குரு உனக்கு ப்ரொஃபசர், நீ ஸ்டூடெண்ட். அப்படி இருக்கும்போது குருவை எல்லாருக்கும் முன்னாடியும் வா போனும் மரியாதை இல்லாம பேசுறது, குருன்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறது, யாரு இருக்காச்சு எங்க இருக்குன்னு தெரியாம குரு கூட க்ளோஸா நின்று பேசுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ யோசிக்கலாம் இதெல்லாம் எனக்கு எதுக்கு பிடிக்காம இருக்கணும்னு. ஏன்னா உனக்கு நல்லாவே தெரியும் குருக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணினது, அதோட குருக்கும் என்ன பிடிக்கும். சரியா? தேவையில்லாம நீ இந்த மாதிரி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலாரா. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்றதை நிறுத்திக்க. சரியா?
இங்க பாரு, குருவும் நீயும் க்ளோஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. குரு உன்கிட்ட இவ்வளோ அன்பா பாசமா நடந்துக்கிறதெல்லாம் உனக்கு அம்மா அப்பா இல்லைங்கிற அனுதாபத்தினால மட்டும்தான், சரியா? வேற எந்த ரீசனும் கிடையாது. அது சரி, அம்மா அப்பா இருந்து வளர்த்துருந்தாங்கன்னா எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. உன்னை வளர்த்தது உன் அண்ணனும் அக்காவும் தானே, அப்போ இப்படிதான் வளர்ப்பு இருக்கும். மேம் போதும், தேவையில்லாம என் ஃபேமிலி பற்றிலாம் பேசாதீங்க. குரு, இவன் எப்போ வந்தான்? ஒருவேளை இவ்வளோ நேரம் நம்ம அவகிட்ட பேசினதை கேட்டிருப்பானோ என்னன்னு தெரியலையே. ஆரா, உனக்கு எத்தனை வாட்டி நீ ஃபோன் பண்றது? ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. கிளாஸ்லயும் பார்த்தேன், கிளாஸ்லயும் இல்லை. ஆமா, எங்க என்ன பண்ற நீ? ஜெனி, நீங்க என்ன பண்ற? ஆரா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கு நீ? ஒருவேளை எல்லாத்தையும் சொல்லிடுவாளோ? ஆரா, உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அது ஒன்றும் இல்லை குரு, சாரி, ஒன்றும் இல்லை குரு சார். அது எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் கிளம்புறேன் குரு சார், வழியை விடுங்க. ஆரா நில்லு, என்ன இது புதுசா குரு சார்லாம் சொல்லி கூப்பிடுற நீ? இல்லை குரு சார், காலேஜில் அப்படி தானே கூப்பிடணும், அதான். அது எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் போகணும், கொஞ்சம் வழியை விடுங்க குரு சார். என்னாச்சு ஆராவுக்கு? இவ்வளவு டிஃப்ரெண்டா என்கிட்ட நடந்துட்டு போறான். இது வரைக்கும் இவ்வளவு டிஃப்ரெண்டா அவ என்கிட்ட நடந்துகிட்டதே கிடையாது. இன்னைக்கு பத்தாததுக்கு குரு சார்னு சொல்லி அவ்வளோ இதா என்னை கூப்பிட்டு போறா. நான் அவளை குரு சார்னு சொல்லி கூப்பிடுன்னு சொன்னாவே அவ கூப்பிட மாட்டா. அப்படி இருக்கும்போது எனக்கு அவளே குரு சார்னு சொல்லி கூப்பிட்டு போறா. என்னாச்சுன்னு தெரியல. முதல்ல ஜெனியும் ஆராவும் எதுக்கு நின்று இங்க பேசிட்டு இருந்தாங்க, எதுவுமே புரியலையே. அப்பாடா, நான் கூட எங்கடா இந்த ஆரா நம்ம பேசின எல்லாத்தையும் குரு கிட்ட சொல்லிடுவாளோன்னு நினச்சோம். நல்ல வேலை சொல்லலை. அதோட ஃபுல்லாக பேசி முடிக்கிறதுக்குள்ளார இந்த குரு வந்து கெடுத்துட்டான். இல்லைன்னா இன்னும் கூட அவகிட்ட நிறைய சொல்ல வேண்டியது இருந்தது. சரி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். குரு, அது எனக்கு ஸ்டாஃப் ரூமில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போகிறேன் குரு. ஜெனி, ஒரு நிமிஷம். சொல்லு குரு, என்ன? ஜெனி, நீ ஆராவும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? குரு, இது என்ன கேள்வி? ஒரு ஸ்டூடெண்ட்டும் ப்ரொஃபஸரும் பேசிக்கிட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் கேக்குற? நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். பட் ஆராவோட கிளாஸ் நீ இல்லையே, ஒரு சப்ஜெக்ட் கூட ஆராவுக்கு நீ எடுக்கிற மாதிரி இல்லையே. அப்படி இருக்கும்போது ஆரா கூட நீ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல குரு, அது வந்து நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். வாட்? சும்மா பேசிக்கிட்டு இருந்தியா? ஆரா கிட்ட சும்மா பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? இது வரைக்கும் நீ ஆரா கிட்ட பேசி நான் பார்த்ததே இல்லையே. ஜெனி, உன்கிட்ட டைரக்டாவே கேக்குறேன், ஆரா கிட்ட ஏதாச்சும் சொன்னியா? ஜெனி, உன்கிட்ட தான் கேக்குறேன், ஆரா கிட்ட ஏதாச்சும் சொன்னியா? என்ன குரு இப்ப ஆரா கிட்ட என்ன பேசணும்னு தெரியணும் அதானே? இல்ல குரு, உனக்கே தெரியும் இது ஒரு காலேஜ்ல நீ ஒரு ப்ரொஃபசர், ஆரா ஒரு ஸ்டூடெண்ட். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் முன்னாடியும் ஆரா உன்னை வா போன்னு கூப்பிடுறது, குருன்னு பேர் சொல்லி கூப்பிடுறது, பத்தாததுக்கு எல்லாருக்கும் முன்னாடி உன்கிட்ட அவ்வளோ க்ளோஸா நின்று பேசுறது, இதெல்லாம் என்ன குரு? இது காலேஜ் தானே. அப்படி இருக்கும்போது அவ எப்படி நடந்துக்கிறது தப்பு தானே. அதாவது அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன். அதோட இது காலேஜ் குரு, யாராச்சும் உங்க ரெண்டு பேரை பத்தி தப்பா பேசினாங்கன்னா அதான் குரு, அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஸ்டாப் இட் ஜெனி. மோஸ்ட்லி இந்த காலேஜ்ல எல்லாருக்குமே தெரியும் நானும் ஆராவும் எந்த அளவுக்கு க்ளோஸ்னு. இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் தப்பா பார்த்ததே இல்லையே. அப்படி இருக்கும்போது ஆரா கிட்ட நீ எதுக்காக இந்த மாதிரி பேசினேன்? எல்லாரையும் விட உனக்கு நல்லா தெரியும் நானும் ஆராவும் எந்த அளவுக்கு க்ளோஸ்னு. அப்படி இருக்கும்போது ஆரா கிட்ட இந்த மாதிரி நீ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஜெனி? சொல்லு, என்ன இருக்கு? குரு, நீ சொல்றதெல்லாம் சரிதான், சரியா? ஆனா இப்போ என்னால முன்ன மாதிரி எடுத்துக்க முடியல குரு. ஏன்னா உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் குரு. அதனால ஆரா கிட்ட நீ இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிறது, ஆரா உன்கிட்ட க்ளோஸா நடந்துக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கல குரு. அதான். வாட்? என்ன ஜெனி இது? கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாம இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கா? இங்க பாரு ஜெனி, ஆரா எனக்கு எவ்வளவு முக்கியம்னு எல்லாரையும் விட உனக்கு நல்லா தெரியும். ஆராக்கு ஒண்ணுன்னா அதை சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஆரா கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசியிருக்க நீ, அவ எவ்வளவு ஹர்ட் ஆகியிருப்பா. இங்க பாரு ஜெனி, நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்ணினதா, அண்ட் அஃப்கோர்ஸ் அதை நான் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் டீசெண்டா சொல்லிட்டேன். எனக்கு ஃபீலிங்ஸ் வந்தா உங்ககிட்ட சொல்றேன்னு. நீ இப்படிலாம் நடந்துக்கிட்டா என்ன ஜெனி அர்த்தம் இது? நீ இப்படி நடந்து பண்ணு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் ஜெனி, எனக்கு எல்லாரையும் விட என் ஆரா எனக்கு ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுக்கிட்டனா நல்லது உனக்கு. இல்ல குரு, அது நானும் இல்லை குரு. லவ் பண்ற எல்லா பொண்ணுங்களுக்கும் இது வர பொசசிவ் தான் குரு. அந்த பொசசிவ்ல தான் இந்த மாதிரி கோவம் வரும்.
ஐயோ ஸ்டாப் ஜெனி, இந்த மாதிரி சில்லியான ரீசன்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாத, ஓகேவா? அண்ட் இது மாதிரி இன்னொரு வாட்டி நடந்துக்காது ஜெனி, அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த குரு எப்போ பார்த்தாலும் ஆறா ஆறா ஆறான்னு அவளுக்கே தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம பயந்த மாதிரி குருக்கு ஒருவேளை ஆற மேலே ஃபீலிங்ஸ் வந்துருமோ? சச்சா, அப்படிலாம் வராது, வரவும் நான் விட மாட்டேன். குருக்கு ஆறா மேலே லவ் வர காட்டையும் ஜே மேலே குருக்கு லவ் வர நான் வைக்கணும். ஆமாம், கரெக்டு. சே, இருந்தாலும் ஆறா விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். இல்லை, இதுக்கப்புறம் ஆறா கிட்ட இந்த மாதிரி நம்ம போய் பேசக்கூடாது. பேசணும் அவ்வளோதான், குரு நம்மளை சுத்தமாக வெறுத்துடுவான். அதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்ச பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். சே, ஒருவேளை ஆறா நம்ம இன்னைக்கு அவகிட்ட பேசினதை குரு கிட்ட சொல்லிடுவாளோ? அப்படி மட்டும் சொன்னால் அவ்வளோதான், குரு நம்மளை வெறுத்துடுவான். ஆறா குரு கிட்ட நடந்ததை சொல்லக்கூடாது. இவளை எப்படி குரு கிட்டேருந்து பிரிக்கணுமோ அப்படி பிரிக்கிறேன். இவளை குரு கிட்டேருந்து பிரித்தா மட்டும்தான் நான் குரு கிட்ட நெருங்கவே முடியும். பிரிக்கிறேன், 2 பேரையும் பிரிக்கிறேன். என்ன இது, கண்ணாடியே நானும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், எங்க போச்சுன்னே தெரியல. ஊருக்கிட்ட இனிமே கல்யாண சம்பந்தமா மிரட்டினா உருட்டினா அது வேலைக்கு ஆகாது. எப்படி பேசி என் வழிக்கு கொண்டுட்டு வரணுமோ அப்படி பேசி என் வழிக்கு கொண்டுட்டு வரேன். ஆனா தூரி, நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன். ஒரு தடவை மாப்பிள்ள பார்க்கும்போது ஒரு சம்மதத்தை கேட்கறதுனால தானே நீ இது வேணாம் அது வேணான்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருக்க. இந்த வாட்டி மாப்பிள்ளை பார்க்க போறதும் இல்லை, மாப்பிள்ளை வர போறதும் இல்லை, டைரக்டா உனக்கு நிச்சயதார்த்தமே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு உன் போட்டோவை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி சீக்கிரமா நிச்சயதார்த்தத்துக்கு தேதியை குறிக்கிறேன். எப்படியா இருந்தாலும் நிச்சயதார்த்தம் அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி என் மானத்தை நீ வாங்க மாட்டேன்னு தெரியும். அதனால கண்டிப்பா நிச்சயதார்த்தமும் நடக்க நான் வைப்பேன். துரி துரி, என்னப்பா, எதுக்கு கூப்பிட்டீங்க? மறுபடியும் மாப்பிள்ளை கல்யாணம் அப்படி இப்படின்னா? இங்கே பாருங்கப்பா, நான் ஏற்கனவே மனசில் உள்ளது உங்ககிட்ட சொல்லிட்டேன். மறுபடியும் இதை பற்றி பேசாதீங்கப்பா ப்ளீஸ். ஐயோ தூரி, அப்பா அதுக்கு கூப்பிடலம்மா. நீ சொல்றதையும் யோசிச்சு பார்த்தா சரிதாம்மா. விருப்பம் இல்லாம உனக்கு கல்யாணம் பண்ணி என்னால எப்படிமா வைக்க முடியும்? பரவாயில்லம்மா, அப்பா உன் மனசு மாறுற வரைக்கும் வெயிட் பண்றேன். அது ஒன்றும் இல்லைம்மா தூரி, உன் போட்டோவே என்கிட்ட இல்லை பார்த்துக்க. நான் தேடி பார்த்தேன், உன் போட்டோ எதுவுமே இல்லைம்மா. அப்பாவுக்கு உன் போட்டோ ஒன்று, நல்ல போட்டோவோ ஒன்று அப்பா நம்பருக்கு அனுப்பி வையேன். என்னப்பா திடீர்னு என் போட்டோலாம் கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா வால்பேப்பரா வைக்கலாம் தாம்மா, மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்ல போட்டோவா இருந்தா அப்பாவுக்கு அனுப்பி வைமா. ஓ, சரிப்பா, கொஞ்சம் இருங்க, அனுப்பி வைக்கிறேன். அனுப்பியிருக்கேன்ப்பா, பாருங்க. என்ன இது, போட்டோவை இப்பவே மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பலான்னு பார்த்தா போட்டோ ஒரே மங்களா தெரியுது. இப்போ என்ன பண்றது? இதுக்குதான் கண்ணாடியை அப்போலேருந்து தேடி இருந்தா கண்ணாடியே காணும். இந்த மீனாட்சி எங்க வச்சு தொலைஞ்சானே தெரியல. தூரி, அப்போட கண்ணாடி எங்கேயாச்சும் பாத்தியாமா? இல்லையேப்பா. ஏன்? இல்லம்மா, போட்டோ கொஞ்சம் மங்களா தெரியுதா, அதாம்மா. கண்ணாடி போட்டா நல்லா தெளிவா தெரியும்ல, அதான். அப்பா, நான் நல்ல கிளியரான போட்டோ தான் அனுப்பி வச்சேன். அது நீங்க கண்ணாடி போடல, அதனாலதான் உங்களுக்கு மங்களா தெரியுது. எனக்கு புரியலப்பா, வால்பேப்பரா வைக்கிறதுக்கு தானே நீங்க போட்டோ கேட்டீங்க. அப்புறம் என்ன, அது கிளியரா தெரிஞ்சா என்ன, மங்களா தெரிஞ்சா என்ன? ஆமா, நீ சொல்றது சரிதான். நீ கிளியரான போட்டோ தானே அனுப்பியிருக்க, அது போதுமா? சரி, அது போதுமா? சரிம்மா, நீ போய் வேலையை பாருப்போ, அப்பா பாத்துக்கிறேன். சரிப்பா. அப்பா எப்படியே தூரிக்கிட்ட அப்படி இப்படின்னு பேசி அவளோட ரீசெண்டான போட்டோ வாங்கியாச்சு. இதை அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட வேண்டியதான். தூரி, நீ உங்ககிட்ட மாப்பிள்ளை பார்க்க வரட்டுமா, மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னா தானே நீ அது இதுன்னு எதேதோ சொல்ற. நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது தூரி, கனவுல கூட நடக்கவும் நான் விட மாட்டேன். டேரக்டா இனிமே உனக்கு நிச்சயதார்த்தம் தான். அதை நான் எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. உடனே இந்த போட்டோவை மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். ஜெனி மேம் இன்னைக்கு என்கிட்ட என்னெல்லாம் பேசிட்டாங்க நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் தேனக்கா மாமா பசங்கன்னு வீட்டில் யாருமே இல்லை. அண்ணன் ஹாஸ்பிட்டல் போனாலும் லேட்டாக தான் வருது. இன்னொரு பக்கம் எப்போவுமே நான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது பத்தாததுக்கு குரு பற்றின ஃபீலிங்ஸ் வேறு எல்லாம் சேர்த்து எனக்கு சுத்தமாக மைண்டே சரியில்லை. இந்த மாதிரி நேரத்தில் ஜெனி மேம் எப்படி பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஜெனி மேம் ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, குருவும் நீயும் க்ளோஸாக இருக்கீங்க தான், ஆனால் குரு உன் மேலே இந்த அளவுக்கு அன்பு பாசம் அக்கறையெல்லாம் காட்டுறது அம்மா அப்பா இல்லைன்னு ஒரு அனுதாபத்தினால தான், மற்றபடி வேற எதுனாலையும் இல்லைன்னு. ஒருவேளை குரு என் மேலே உள்ள அனுதாபத்தினால தான் என் மேலே இவ்வளோ அன்பு இவ்வளோ பாசம் இவ்வளோ அக்கறை வச்சுருக்கானா? அப்புறம் ஜெனி மேம் இன்னொன்று சொன்னாங்கல்ல, குருவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. குரு உனக்கு ஜெனி மேம் பிடிச்சிருக்கா? இதை பற்றி என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஏன் குரு, ஏன்?
அப்போது குரு மேலே எனக்கு வந்திருக்க ஃபீலிங் அது வந்திருக்க கூடாதோ, அது தப்போ, நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ, எல்லாரும் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை நான் தான் உடைச்சிட்டனோ, குரு ஒருவேளை என் மேலே உள்ள அனுதாபத்தினால தான் என் மேலே இவ்வளோ அன்பு அக்கறை பாசெல்லாம் காட்டுறானா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குரு மேலே எனக்கு ஃபீலிங் வந்திருக்கவே கூடாது. அதோட குருவுக்கும் என் மேலே அனுதாபம் தான் இருக்குன்னா அவனுக்கு எப்போவுமே என் மேலே காதல் வரவே வராது. நான் தான் தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் தான் தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன். ஜெனி மேம் சொன்னதில் எந்த தப்பும் இல்லையே. ஏன்னா ஜெனி மேம் குருவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. குருக்கும் ஜெனி மேமை பிடிக்குமா? அப்படி இருக்கும்போது எந்த பொண்ணாக இருந்தாலும் இன்னொரு பொண்ணு அவங்க லவ் பண்ணுற பையன் கூட க்ளோஸாக இருக்கிறது பிடிக்காது தானே. ஜெனி மேம்க்கும் அதுதான் பிடிக்கல. அதனால தான் அவங்க என்கிட்ட இப்படிலாம் பேசினாங்க. நான் பண்ணுறது தப்பு தான். குருக்கு ஜெனி மேமை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் குருக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக நான் நடக்கக்கூடாது, இனிமேல் நடக்கக்கூடாது. குருவை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா குருக்கு ஜெனி மேமை தானே பிடிச்சிருக்கு. எனக்கு என் குரு சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் போதும். நான் தான் லூசுத்தனமாக இவ்வளோ நாள் என்னென்ன எண்ணத்தையோ வளர்த்துக்கிட்டேன். ஆனாலும் ஜெனி மேம் பேசுனது மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது யார்கிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியல. ஹே குட்டிச்சதா, குரு, நீங்க என்ன பண்ற? என்ன குரு இது? ரூம்குள்ள வந்திருக்க. முதல்ல வெளியில போ குரு. அண்ணன் பார்த்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். முதல்ல எது கிளம்பு. ஹே இருடி, எப்பவுமே நைட்ல வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு போவேன். இன்னைக்கு ரொம்ப நேரமா ஒன்னும் ஆளை காணும். அதனாலதான் என்னாச்சும் ஏதாச்சும்னு பாக்குறதுக்காக வந்தேன். நீ என்னடானா இப்படி லபதுபான்னு குதிக்கிறா? உங்க ஒன்னா என்ன பெரிய இவனா? வந்தா பாத்துக்கலாம் விடு. ஐயோ குரு, முதல்ல சொல்றத புரிஞ்சுக்கோ குரு. இங்க எது கிளம்பு முதல்ல. ஆரா ஒரு நிமிஷம் இரு. முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன அழுத மாதிரி தெரியுது, என்னாச்சாரா? அப்படிலாம் இல்ல குரு, நான் நல்லா தான் இருக்கேன். முதல்ல எங்கேயாவது கிளம்ப ப்ளீஸ். இல்ல, ஏதோ ஒண்ணு என்கிட்ட நீ மறைக்கிறேன்னு உன் கண்ணு ரெண்டு என்கிட்ட காட்டி கொடுக்குது. ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு.